மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகத்தில் 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அனைத்து முக்கிய அரசியல் கட்சிகளும் தீவிர அரசியல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றன. ஆளும் திமுக தனது பிரச்சாரத்தை முடக்கிவிட்டுள்ள நிலையில் எதிர்க்கட்சியான அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளை தீர்த்து கூட்டணி அமைப்பதில் கவனம் செலுத்தி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து வருகிறது. பாஜகவும் தமிழகத்தில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தும் முயற்சியில் இறங்கியுள்ளது. அதே நேரம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் புதிய வாக்காளர்களை ஈர்க்கும் வியூகங்களை வகுத்து வருகிறது. ஆனால் இந்த பரபரப்பான அரசியல் களத்தில் தேமுதிகவின் தற்போதைய நிலை கவலைக்கிடமாக உள்ளது. மறைந்த விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக அவரது மறைவுக்கு பிறகு பொதுச் செயலாளர் பிரேமலதா தலைமையில் செயல்பட்டு வருகிறது. கட்சியின் வாக்கு வங்கி குறைந்துள்ள நிலையில் யாருடன் கூட்டணி சேருவது என்று பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தி வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலில் அமமுகவுடன் இணைந்து தேமுதிக போட்டியிட்ட நிலையில் ஒரு தொகுதியில் கூட வெல்ல முடியாத சூழல் ஏற்பட்டது. அதன் பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து விருதுநகர் தொகுதியில் போட்டியிட்ட விஜய பிரபாகரன் மற்றும் குறிப்பிடத்தக்க வாக்குகளை பெற்றார். இருப்பினும் கட்சியின் செயல்பாடு மந்தமாகவே இருந்தது. பிரேமலதா கட்சியை பலப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார். ஆனால் உட்கட்சி பிரச்சனைகள் மற்றும் தொண்டர்களின் ஆர்வக்குறைவு கட்சியின் எதிர்காலத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. இந்நிலையில் 2026 தேர்தலை முன்னிட்டு தேமுதிக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் பிப்ரவரி 6ஆம் தேதி தொடங்கியது. சென்னை கோயம்பேடு தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை விநியோகம் செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டது. பொது தொகுதிக்கு ரூபாய் 15,000, தனி தொகுதிக்கு ரூபாய் 10,000 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி 12ஆம் தேதி வரை மனுக்களை சமர்ப்பிக்கலாம் என கட்சி அறிவித்துள்ளது. ஆரம்பத்தில் சில தொண்டர்கள் ஆர்வத்துடன் வந்து மனு பெற்றனர். மேலதாளங்களுடன் கொண்டாட்டமும் நடைபெற்றது. ஆனால் விநியோகம் தொடங்கி சில நாட்களுக்கு பிறகு கட்சி அலுவலகம் வெறிச்சோடி காணப்படுகிறது. விருப்ப மனு வாங்க ஆர்வம் காட்டாத நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் காரணமாக கோயம்பேடு அலுவலகம் காலியாக இருப்பதாக புகைப்படங்களும் வீடியோக்களும் வெளியாகி பேசு பொருளாக மாறியிருக்கிறது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.